திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் ஒன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம் ஆகினால் ஆவியின் கூறு நூறாயிரத்து ஒன்றே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் என்று தொடங்கும் பாடலை எப்பொழுது காணப்போகிறோம். மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் நம் உடலில் பொருந்தி நிற்கும் ஜீவாத்மாவின் உருவத்தின் அளவு அல்லது நுட்பம் எத்தகையது என்று கூறினால், கோவின் மயிர் ஒன்று நூறுடன் கூறிட்டு ஒரு பசுவின் மயிரை எடுத்து அதை 100 பங்குகளாக கிழித்து, அதாவது மிக மெல்லிய நூல் இழைகளாக பிரிக்க வேண்டும். அப்படி கிழித்து மேவிய கூறது 1000 ஆயினால் அந்த ஒரு 100 பங்குகளுக்குள் வந்த ஒரு பகுதியை மேலும் 1000 பங்குகளாக பகுத்தால், அதாவது பசுவின் மயிரின் தடிமனை 100 × 1000 எவ்வளவு ஆகிறது? ஒன்றுக்கு அப்பால் 5 பூஜ்ஜியங்கள் ஆகின்றன. அவ்வளவு பங்குகளாக பிரித்தால் ஆவியின் கூறு 100,000 அந்த லட்சத்தில் ஒரு பங்குதான் இந்த உடம்பில் இருக்கும் ஆன்மாவின், அதாவது உயிரின் உண்மையான அளவாகும் என்று கூறுகிறார். இங்க பசுவின் மயிர் என்பது அந்த கால வழக்கத்தில் மனிதனால் கற்பனை செய்ய முடியாத மிக நுண்ணிய அளவை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பீடாகும். இதன் மூலம் உயிர் கண்ணுக்கு தெரியாத அதி நுண்ணிய ஆற்றல் என்பது விளக்கப்படுகிறது. அறிவியலில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ஒரு இளைய மாணவன் என்ன செய்தான்? தன் ஞான குருவிடம் ஒரு கேள்வியை கேட்டான். குருவே, ஆன்மா உயிர் என்று சொல்கிறார்களே, அது எப்படிப்பட்டது? அது கண்ணுக்கு தெரியுமா? அதன் உருவம் அல்லது அளவுதான் என்ன? அது இந்த உடல் முழுவதும் எப்படி பரவி இருக்கிறது? ஆச்சரியமாக இருக்கிறது என்று வினவினான். குரு தன் சீடனை பார்த்து புன்னகைத்தார். அருகில் இருந்த ஒரு பசுவின் அருகில் அழைத்து சென்றார். அங்கிருந்த ஒரு மயிரை கால்நடை ரோமம் பிடுங்கி அவனிடம் கொடுத்தார். மகனே, இந்த உலகத்தில் பருப்பொருட்கள், பிசிக்கல் மேட்டர்ஸ் என்று கூறுகிறோமே, அந்த பருப்பொருட்களை அளக்கலாம். ஆனால் உயிருக்கும் ஆன்மாவுக்கும் ஸ்தூலமான பருவுடல் என்று கூறுகிறோம். வடிவம் கிடையாது. அதாவது பருவுடல் வடிவம் கிடையாது. எதற்கு? உயிருக்கும் ஆன்மாவுக்கும் அந்த ஸ்தூலமான வடிவம் கிடையாது. அது ஒளியை விட நுண்ணியது. இந்த ஒரு பசுவின் மயிரை எடுத்துக்கொள். உன்னால் இதை 100 பங்குகளாக பிரிக்க முடியுமா? முடியாதல்லவா? மீறி பிரித்தாலும் அந்த ஒரு சிறு இழையை மீண்டும் 1000 பங்குகளாக உன்னால் பிரிக்க முடியுமா? அது மனிதனின் கண்கள் மற்றும் கருவிகளுக்கும் எட்டாத அதி நுண்ணிய நிலையாகும். அப்படி ஒரு பசுவின் மயிரை 1,00,000 பங்குகளாக பிரித்தால் எவ்வளவு நுண்ணியதாக ஆகுமோ அந்த அளவுக்கு அதி நுண்ணியமானதுதான் நமது உயிர். இவ்வளவு நுண்ணியதாக இருப்பதால் தான் அது இந்த உடலின் ஒவ்வொரு அணுவிலும், இரத்த நாளங்களிலும், நரம்புகளிலும் தடையின்றி பரவி ஒளிர முடிகிறது. இவ்வளவு சிறியதான ஆன்மாவுக்குள் தான் பிரபஞ்சத்தையே தாங்கும் பரம்பொருளின் சத்தியம் அடங்கி இருக்கிறது என்று கூறினார். குருவின் இந்த உண்மையை நைசாக புரிந்து கொண்ட மாணவன் இறைவனின் படைப்பின் நுட்பத்தை எண்ணி வியந்து அமைதியுற்றான். உயிர் என்பது பரு உடலை போல் பெரியதோ அல்லது எளிதில் கண்ணுக்கு தெரியக்கூடியதோ அல்ல. ஒரு ஒளியை விடவும் நுட்பமானது. 1,00,000ல் 1 பங்கு என்ற அளவுக்கு நுண்ணியதாக இருந்தாலும் உடலையும் உயிரையும் இயக்கும் பேராற்றல் கொண்டது என்பதே இப்பாடலின் மூலக்கருத்தாகும். மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் ஒன்று 100டன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 நன்றி. வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.